ஸோ ஒரு மாடர்னான 404 பேஜை வந்து நம்ம இன்றைக்கி வந்து டிசைன் பண்ணி அனிமேட் பண்ண போகிறோம். ஸோ கூகுள் ஜெமினை, அப்புறம் ஃபிக்மா, நெக்ஸ்ட் ஜிட்டர், இந்த 3 டூலும் யூஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி ஒர்க் பண்ண போகிறோம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணிட்டீங்கன்னா இன்னொன்று உங்கள் நாள் யூஐஎக்ஸ் டிசைனர் ஒர்க் பண்ணிருக்கேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ டுட்டோரியல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான ஷவுட் அவுட் பார்த்தீங்கன்னா கைலி ஸ்கெல்லி. ஸோ இதை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி தான் நான் இப்போ பண்ணிருக்கேன். ஆக்சுவலாக இது ஒரு இங்கிலீஷ் கான்டென்ட். நான் இப்போ பண்ண போகிறது வந்து தமிழில் பண்ணால் நம்ம லேர்ன் பண்ணிட்டு ஷேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேபி. இப்போ நம்ம டுட்டோரியல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் ஃபிக்மாவில் வந்து ஃபைல் ஆல்ரெடி போட்டு வச்சிட்டேன். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து பேக்ரவுண்டில் வந்து ஒரு ப்ளூ கிரேடியன்ட், ப்ளூ வித் ஒயிட், டாப்பில் ப்ளூ பாட்டமில் வந்து ஒயிட் மாதிரி ஒரு லைட் கலரில் வந்து கொடுக்க போகிறேன். நம்ம அதை கொடுக்கலாம். நான் வந்து கிரேடியன்ட்க்கு இந்த இடத்துல ஃபில் போயிட்டு கிரேடியன்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதை நான் வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ரொட்டேட் பண்ணிட்டு டாப்பில் எனக்கு வந்து ஒரு லைட் ப்ளூ வந்து வேணும். ஓகே, இந்த கலர் கொடுத்துக்கலாம். அண்ட் பாட்டமில் நமக்கு இதுலேயே ஒரு லைட்டர் வெர்ஷன் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒயிட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ ஜஸ்ட் நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இது நமக்கு பேக்ரவுண்டில் இருக்க போகுது. அண்ட் மேலே வந்து 404 டெக்ஸ்ட் வைக்க போகிறோம். ஸோ அதையும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் டூவில் எடுத்துகிட்டு 404. பர்ஃபெக்ட். ஸோ ஒரு ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 150 கொடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ இன்க்ரீஸ் பர்ஃபெக்டாக சென்டரில் வச்சுக்கலாம். அண்ட் இதோட ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹெல்வெட்டிக்காக வச்சுக்கலாமா? அண்ட் இதோட லெட்டர் ஸ்பேசிங் வந்து கம்மி பண்ணலான்னு நினைக்கிறேன். இதோட ஃபாண்ட்டை வந்து பர்ஃபெக்ட். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம். சென்டர் ஆக்கிட்டு இதை ஒயிட் டெக்ஸ்ட்டாக வச்சுக்கலாம். பிளாக் வேணாம் நமக்கு. ஸோ இது கீழே வந்து ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம டெக்ஸ்ட் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. ஒரு ஹெட்டிங், ஒரு சப்டைட்டில், ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன். ஸோ இதை நம்ம சென்டராக வச்சுக்கலாம். அண்ட் கோ டு ஹோம் பட்டனை நம்ம வந்து பட்டன் ஸ்டைலில் வச்சுக்கலாம் லைட்டாக. ஸோ ஆட்டோ லேஅவுட் பட்டன். ஜஸ்ட் இதில் பேக்ரவுண்டில் வந்து ஒயிட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் பேடிங், லெஃப்ட் அண்ட் ரைட் பேடிங் ஒரு 8 அண்டு ஸ்மூத் கர்வ் கொடுக்கறதுக்காக அந்த ஒரு ஐஓ ஸ்டைல் கொடுத்துக்கலாம். பர்ஃபெக்ட். இதில் வந்து ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் இதோட ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் இது கூட சேர்த்து ஒரு ஐகான் வச்சுக்கலாம் ஒரு நல்ல லுக்குக்காக. ஸோ ஐகானுக்கு நான் வந்து லூசிட் டவ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஹோம், பர்ஃபெக்ட். ஸோ இப்போதைக்கு இதுதான் இருக்குது. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இங்கே ஒரு கேரக்டர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பாருங்கள். ஸோ இந்த ஒரு கேரக்டர் இதை ஆட் பண்ணி அனிமேட் பண்ணணும். ஸோ அதுதான் கான்செப்ட்டு. நான் ஜஸ்ட் அதுக்கு ப்ராம்ப்ட் வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன், கூகுள் ஜெமினை போய்க்கிறேன். ஸோ நான் அந்த வீடியோக்குள்ளே யூஸ் பண்ணுற எல்லா அசட்ஸ்க்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கூகுள் ட்ரைவ் லிங்க் இருக்கும். ஸோ அப்படி இல்லை, நீங்கள் உங்கள் ட்ரைவ் ஓனாக கொடுக்கணுன்னா நான் ப்ராம்ப்ட்ஸும் கீழே ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு ஜென்ரேட் பண்ணுற இமேஜோட ப்ராம்ப்ட் எல்லாமே, ப்ராம்ப்ட் வெப்சைட்க்கான லிங்க் எல்லாமே. ஸோ நீங்கள் தாராளமாக அதில் போய் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் இந்த ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணிட்டு சென்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு அதுக்கு ரிலேட்டடான இமேஜ் வந்து கிடச்சிருச்சு. ஜஸ்ட் நான் வந்து இதை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சு. இது நம்ம என்ன பண்ணலாம், ஃபிக்மாவில் போய்ட்டு நம்ம இதோட பேக்ரவுண்டை வந்து ஃபிக்மாலே ரிமூவ் பண்ணிடலாம். நேராக ஃபிக்மா போய்க்கிறேன். அண்ட் ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம இதோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் ஜஸ்ட் இந்த ஆப்ஷனில் போய்ட்டு ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்தேன்னா நமக்கு பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், பர்ஃபெக்டாக அந்த ஒரு பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடுச்சு. நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், இதை கட் பண்ணி ஃப்ரேம்குள்ளே வந்து வச்சிடலாம். ஸோ ஒரு 404 அந்த 0க்கு நேராக வச்சோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் இந்த 404க்கான டெக்ஸ்ட்டோட சைஸையும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாமா? பர்ஃபெக்ட். இப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. அண்ட் இன்னும் நம்ம ஃபைனல் டச்செல்லாம் கொடுத்தோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். க்ளவுட்ஸ் ஆட் பண்ணி அதெல்லாம். ஸோ அதை நம்ம கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், இந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையும் நான் கீழே இறக்கிட்டு வந்துடுறேன். அண்ட் இது கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நான் வந்து இதோட ஃபாண்ட் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஹெட்டர்லாம் ஆட் பண்ண நல்லாயிருக்கும். பட் இப்போ நமக்கு அது தேவையில்லை. ஆர்எல்ஸ் நான் இதை டிசைன் பண்ணுறது என்னோட வெப்சைட்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன், என்னோட போர்ட்ஃபோலியோவுக்கு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், டிசைன் சொல்லி கொடுத்துட்டு ஸோ ஜஸ்ட் நான் இங்கே வச்சுறேன். எம்டியாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ அதனால் வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஆட் ஆனுக்கு நம்ம இவங்க யூஸ் பண்ண மாதிரி க்ளவுட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ க்ளவுட்ஸ் பிஎன்ஜின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய இமேஜஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிஎன்ஜியை டவுன்லோட் பண்ண பாருங்கள். ஸோ டவுன்லோட் பிஎன்ஜி இமேஜ். ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சு. இங்கே கொஞ்சம் ஷேடோஸ் வந்து ஆட் பண்ணலாம், ரியலிஸ்டிக் ஷேடோஸ். ஸோ ஜஸ்ட் நான் வந்து எல்லிப்ஸ் எடுத்து ஒரு ட்ரா பண்ணிக்கலாம் ரவுண்டு. ஸோ ஜஸ்ட் இதில் வந்து ஒரு இதுலேயே டார்க் கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்குறதுக்கு. கொடுத்துட்டு இதில் வந்து எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணி லேயர் பிளர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லேயர் பிளரை வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணிட்டு இதை வந்து லேயரோட பின்னாடி வச்சுக்கலாம், அதாவது நம்ம இமேஜோட பின்னாடி. ஸோ நெக்ஸ்ட் வச்சுட்டு இதோட அப்பியரன்ஸை வந்து கம்மி பண்ணிக்கலாம், லைட்டாக ஒப்பாசிட்டி. ஸோ இது ஒரு அடிஷ்னல் டச் வந்து கொடுக்குது, ஒரு சர்ஃபேஸில் நிற்கிற மாதிரி. ஸோ அதுக்காக தான் இது. இப்போ நம்ம க்ளவுட் வந்து டவுன்லோட் ஆகிருக்கும். ஸோ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ளவுட் டவுன்லோட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் நான் அதை காப்பி பண்ணி இந்த டெக்ஸ்ட்டெல்லாம் நம்ம மேலே கொண்டு வந்துடலாம். 404 மட்டும் வச்சுட்டு மித்த எல்லாத்தையும் மேலே கொண்டு வந்துடலாம். ஸோ இதோட அப்பியரன்ஸே லைட்டாக கம்மி பண்ணிக்கலாம். நமக்கு இவ்வளோ தேவை கிடையாது. ஃபைன்.
ஸோ இப்போ பாருங்கள் இதோட லுக்கு பாருங்கள் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் இது என்ன பண்ணுறேன், மேலே இந்த லீனியர் கிரேடியண்ட்டில் இன்னும் கொஞ்சம் டார்க்னஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள் ஒரு நல்ல லுக்கிலே வந்து வந்துருச்சு. இப்போ இதை நம்ம வந்து அனிமேட் பண்ணலாம். நம்ம எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. ஃபைனல் டச் எல்லாம் கொடுத்தாச்சு. அண்ட் இந்த ஷேடோ வந்து கொஞ்சம் மேலே எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுக்கு மேலே பெர்ஃபெக்ட். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இதை நம்ம கம்ப்ளீட்டாக அனிமேட் பண்ணலாம். ஸோ அனிமேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஜிட்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட்டு நம்ம ப்ளகின் போயிட்டு ஜிட்டர் அனிமேஷன் ஃபார் ஃபிக்மான்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்து காப்பி கொடுத்துக்கோங்க. அதுவே காப்பி ஆகி முடிஞ்சிடும். ஸோ ஓப்பன் அண்ட் ஜிட்டர்னு கொடுங்க. நமக்கு ஒரு ப்ரௌசரில் வந்து ஓப்பன் ஆகும் ஜிட்டர். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு அங்கே எக்ஸ்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரேமுமே நமக்கு இந்த இடத்துல வந்துருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு எலமெண்ட்டை அனிமேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஒரு எலமெண்ட் அனிமேட் பண்ணலாம். ஸோ அனிமேட் போயிட்டு நியூ அனிமேஷன் என்ன கொடுக்கலாம். ஸோ இந்த ஒரு அனிமேஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஒரு டெக்ஸ்ட்டுக்கு ஒரு அனிமேஷன் கொடுக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு நியூ அனிமேஷன். ஸோ இதில் கஸ்டமில் போயிட்டு எதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ மாஸ்க் ரிவீல்னு ஒரு ஐக்கான் இருக்குது, ஒரு அனிமேஷன் இருக்குது. ஸோ அதை கொடுத்துக்கலாம். அண்ட் இதுக்கு வந்து ஒரு ஸ்மூத்தான அனிமேஷன் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதை கொஞ்சம் நம்ம இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஜஸ்ட் நம்ம இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் பர்ஃபெக்டாக நமக்கு அனிமேட் ஆகிடுச்சு. அண்ட் இந்த 404 நம்ம அனிமேட் பண்ணலாம். ஸோ இதில் ஜஸ்ட்டு நியூ அனிமேஷனில் ஸோ ஜஸ்ட் இந்த ஒரு ட்விஸ்ட்டு நான் கொடுக்கலாமா. பர்ஃபெக்ட். ஸோ இப்போ பாருங்கள் நான் ஜஸ்ட்டு ப்ளே பண்ணுறேன். ஸோ பக்காவாக இருக்குது. இது கூட சேர்த்து நம்ம இந்த ஒரு எலமெண்ட்டை அனிமேட் பண்ணலாம். அப்புறம் க்ளவுட்ஸை பின்னாடி அனிமேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம க்ளவுட்ஸை வந்து அனிமேட் பண்ணலாம். ஸோ நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், நியூ அனிமேஷனில் கஸ்டமில் மூவ் கொடுக்கலாம். ஸோ இதை நான் ஃபஸ்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். ஓகே, இங்கே பாருங்கள் மூவ்மெண்ட் தெரியுது. ஸோ இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஜஸ்ட் ப்ளே பண்ணுறேன். ஒரு ஸ்மூத்தான ஒரு க்ளவுட் மூவ்மெண்ட் கிடைக்குது. ஸோ ப்ளே பண்ணலாம். பார்த்தீங்களா பின்னாடி க்ளவுட் மூவ்மெண்ட் தெரியுது. ஸோ அவ்வளோதான் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் குணால்.